நகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் பார்க்கலாம். நாம தினமும் தூக்கி எறியற குப்பை இருக்கே, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அதை நாம சரியா கையாளலைன்னா நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் சரி, சுற்றுச்சூழலுக்கும் சரி என்ன மாதிரி ஆபத்துகள் வரும்னா இப்ப பார்க்க போறோம். முதலாவதா, நாம சும்மா குப்பைன்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அது ஒரு பெரிய சங்கிலி தொடர் மாதிரி ஒரு பயணம் போகுது. அதை சேகரிக்கிறதுல இருந்து தரம் பிரிக்கிறது, அப்புறம் சரியான இடத்துக்கு கொண்டு போறது, கடைசியா பாதுகாப்பா அழிக்கிறது வரைக்கும். இதுல ஒரு சின்ன ஸ்டெப்பை தவறுனாலும் மொத்த சிஸ்டமும் பாதிக்கப்படும். ரெண்டாவதா, சரி, இந்த குப்பைகள்லாம் கடைசியா எங்கதான் போகுது? இங்கதான் சரியான முறை, தவறான முறைன்னு ரெண்டு வழி இருக்கு. திறந்த வழியில கொட்டுறது தான் ரொம்ப தவறான முறை. இதனால என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். தாங்க முடியாத நாற்றம், நோய்களை பரப்புற பூச்சிகள், ரொம்ப முக்கியமா நம்ம நிலத்தடி நீர் விஷமாயிடும். அப்போ சரியான முறை என்னன்னா, பாதுகாப்பு அடுக்குகள் கொண்ட சுகாதார நிலநிரப்பு, அப்புறம் கழிவுலிருந்து ஆற்றல் தயாரிக்கிற ஆலைகள் மூலமா மின்சாரம் தயாரிக்கிறது. கடைசியா இதுல நம்மளோட பங்கு என்ன? நிறைய பேருக்கு இது தெரியாது. ஆனா 2016ஆம் ஆண்டு திடக்கழிவு மேலாண்மை சட்டப்படி மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு நாம பிரிச்சு கொடுக்கறது ஒரு வேண்டுகோள் கிடையாது, அது ஒரு கட்டாயம். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, குப்பையை சரியா கையாள்றது நம்ம தெருவு சுத்தமா வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆரோக்கியத்தையும் சட்டத்தையும் பாதுகாக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.